என்னுடைய ஃப்ரெண்டு தாத்தா பண்ண இந்த ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்கை நீங்க பண்ணிடாதீங்க. அது உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட வெல்த்தையை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்படி அவர் என்னதான் பண்ணாருன்றதை டீட்டெயிலாக ஷேர் பண்றேன். இதுல என்னோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதையுமே டீட்டெயிலாக ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னோட ஃப்ரெண்டு தாத்தா ஒரு வெல் எஜுகேட்டட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிருக்காரு கவர்மெண்ட் செக்டார்ல. அவர் 1990s யார் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் பத்தி நிறைய அவேர்னஸ் கிடைச்சி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. பட் அது அவர் யார்கிட்டயுமே ரிவீல் பண்ணல. அவங்க பாட்டி கூட தெரியாது, அவங்க பசங்களுக்கும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நாள் போக்குல போயிட்டே இருந்திருக்கு. 2008 to 9 அவர் தவறிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வீடு கிளீன் பண்ணும்போது தான் எக்ஸாக்டா 2024 என் ஃப்ரெண்டோட அம்மாக்கு பத்திரங்கள் கிடைக்குது, சில பாண்ட் கிடைக்குது. அது எல்லாமே தாத்தாவோட பேர்ல இருக்கு. அது என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா எல்லாமே ஸ்டாக்ஸ். அந்த காலத்துல என்எஸ்சி கிடையாது, பிஎஸ்சி தான் இருந்துச்சு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. ஸோ அவர் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் சம் ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்காரு. அதை உடனே அவன் என்கிட்ட தெரியப்படுத்தினா, எங்க வீட்டில் சம் ஸ்டாக்ஸ் இருக்குடா, ஷேர்ஸ் இருக்குடான்றதை காமிச்சான். நமக்கு உடனே ஒரு குசி ஆயிடுச்சு. ஓ, நிறைய பேருக்கு மிராக்கல் நடந்திருக்கு. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. பிரமல் ஃபார்மா நினைக்கிறேன் அந்த கம்பெனில யாரோ ஒரு ஆள் 1990 கிட்டத்தட்ட ஆயிரங்கள் வாங்கின ஷேர் வந்து இன்னைக்கு அவரோட வேல்யூவேஷன் க்ரோஸ்ல இருக்குன்ற மாதிரி நிறைய நியூஸ் பார்த்திருக்கேன், நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடக்க போகுன்றது நான் போய் செக் பண்ணோம். செக் பண்ண அந்த கம்பெனி டீலிஸ்ட் ஆன கம்பெனி. நாங்களும் என்எஸ்சி போனேன், பிஎஸ்சி போனேன், அது கூட செபிக்கும் போனேன். ஸோ சென்னையில் இருக்க இந்த 3 ஆஃபீஸ்லையுமே போய் ரிவ்யூ பண்ண அந்த கம்பெனி லிஸ்டடே கிடையாது, டீலிஸ்ட் ஆன கம்பெனி. அது கூடவே அப்போலாம் பேன் ஆதார் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அவர் பேர்ல வேற ஏதாவது கம்பெனி ஸ்டாக்ஸ் இருக்கான்றது ரிவ்யூ பண்ணி பார்க்க போனோம். எதுவுமே ஃபைண்ட் பண்ண முடியல. ஏன்னா அப்போலாம் நேம் டாக்குமெண்ட் கூட கிடையாது. ஸோ அதனால அவர் பேர்ல இருக்க ஸ்டாக்ஸ் எங்களால் பார்க்க முடியாமல் போயிருச்சு. ஸோ நீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கான்சியஸா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த ஃப்ரெண்டோட தாத்தா எங்கெங்கயோ வாங்கி வச்சிருப்பாரு, அதெல்லாம் சொல்லாம போயிட்டாரு. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. லேண்ட்ல நிறைய பேர் காசு போட்டிருப்பாங்க, பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக சொல்லாம போயிருவாங்க. பட் எங்கெங்க லேண்ட் இருக்குன்னு அடுத்த தலைமுறைக்கு தெரியாம போயிடும். ஸோ இதெல்லாமே ஃபினான்ஷியலா சின்ன சின்ன தவறுகள் தான். அடுத்த தலைமுறைக்கு சில விஷயத்தை கடத்திட்டு போனாதான் புரியும். இப்போ நீங்க ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா யாருக்கா தெரியப்படுத்துங்க. நான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், இதுல அமௌண்ட் இதெல்லாம் இருக்குன்றதை தெரியப்படுத்தி அவங்களையும் செக்யூரா பார்த்துக்கோங்க. இதான் அவங்க ஷேர் பண்ணுன்றேன். ஸோ இது யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்க ஷேர் பண்ணி ஆழமா பதிவு பண்ணுங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தான், இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது மட்டுமே.